வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பப்பவும் அந்த தமிழ் மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த வரிசையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதமானது பிறக்குது. இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த மார்கழி மாத பிறப்பன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கறத பத்திலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. கார்த்திகை மாதம் இன்னைக்கு முடிஞ்சு நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதமானது பிறக்க இருக்கு. நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாதம் தொடங்கி ஆணி வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் இரவு பொழுதாகவும் இருக்கும். அப்படி பாக்குறப்ப அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில தான் வருது. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாதம் பத்தி இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். மாதங்கள்ல சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோதான் இந்த மாதம் இவ்வளவு சிறப்புகள் பெற்ற மாதமா இருக்கு. தனுர் மாதம் அப்படின்னும் குறிப்பிடக்கூடியது இந்த மார்கழி மாதம் தான். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமா சொல்லப்படுறதும் இந்த மார்கழி மாதம் தான். மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர பௌர்ணமி தினத்துல தான் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும். குறிப்பா ஆகாய ஸ்தலமா போற்றப்படக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விமர்சையா நடத்தப்படும். சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் கண்ணனை நினைச்சு பாவை நோன்பு இருந்ததாலதான் பெருமாளை அவங்கள மனம் முடிச்சாங்க. திருப்பாவை நோன்பு கடைபிடிச்சு பெருமாளை வேண்டுவதற்கும் மார்கழி மாதம் தான் உரிய மாதம். ஹனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் வருது. மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அதிகாலை வேளையில போடக்கூடிய கலர் கோலங்கள் தான். அறிவியல் பூர்வமா நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்துல ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றும் கூட. அதனாலதான் மார்கழி மாத அதிகாலையிலேயே எழுந்து வெளியில வந்து கோலம் போடுறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டுட்டு வந்து தரும். ஆனா இப்ப நம்மள ஒரு சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே கோலம் போட்டுறோம் இல்லையா. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதிகாலை வேளையில கோலம் போடுறது தான் நல்லது. மார்கழி மாதம் அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் அடுத்த ஞாபகத்துக்கு வருது வீதியில பஜனைகளா பாட்டு பாடுவாங்க இல்லையா. திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் இன்னுமே மார்கழி மாதத்துக்கு சிறப்பு. இந்த மாதத்துலதான் மிருகசீரிட நட்சத்திரத்துல மார்க்கண்டேயர் பிறந்தாரு. அதனாலதான் மரணத்தை வெல்லக்கூடிய மாதம் மார்கழி அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அடுத்தது மார்கழி மாதத்துல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மார்கழி மாதம் தினமுமே பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணியணும். மார்கழி மாதத்துல மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 முறை படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மந்திரத்தை நான் அடுத்த பதிவுல தரேன். இப்ப நம்ம அடுத்தது மார்கழி மாத பிறப்பன்னைக்கு செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மார்கழி மாதம் தான தர்மங்கள் செய்யறதுக்கு சிறப்பான மாதமா சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யறதும் அவங்களுடைய பேர்ல அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உணவு, ஆடைகள் இதெல்லாம் ஏழைகளுக்கு வாங்கி தானம் பண்றது நல்லது. மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு உபவாசம் இருந்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. இப்ப நம்ம அடுத்தது மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டிசம்பர் 16 திங்கட்கிழமை அன்னைக்கு மார்கழி மாத பிறப்பு, சபரிமலை நடை திறப்பும் கூட. டிசம்பர் 16 புதன்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம். டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மண்டல பூஜை, தேய்பிரை ஏகாதசி. டிசம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். டிசம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாத சிவராத்திரி. டிசம்பர் 30 திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார விரதம் அமாவாசை. ஜனவரி 2 வியாழக்கிழமை அன்னைக்கு திருவோண விரதம். ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம். ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. ஜனவரி 9 வியாழக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை. ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி. ஜனவரி 11 சனிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை பிரதோஷம்.
ஜனவரி 13 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதுரை நோன்பு, பௌர்ணமி மற்றும் போகி. இதுதான் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் பத்தியும், மார்கழி மாத பிறப்பன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும், மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.